அனைவருக்கும் வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தலைமை அலுவலகத்திலே நடக்கின்ற மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கும் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்களுக்கு நமது தலைமையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது ஒரு முக்கியமான கட்டம். தேர்தலுக்கு வேட்பு மனு தாக்கல் செய்ய சற்றேறக்குறைய இன்னும் 7 நாள் தான் இருக்குது. இந்த முக்கியமான நேரத்தில் நடக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் இது. இதில் தமிழகம் முழுவதும் இருந்து பங்கேற்க வந்திருக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்களுடைய ஆலோசனைகளை வழங்கினாங்க. தலைமை கழகத்தின் சார்பாக எங்கள் ஆலோசனையை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். தேர்தலுக்காக நாங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், தேர்தல் களத்தில் நாம் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் விவாதித்திருக்கிறோம். இது முடித்து மீண்டும் எங்களுடைய ஆலோசனை கூட்டம் தொடர இருக்கிறது. தலைமை கழகத்திற்கு விருப்ப மனு கொடுத்து அந்த விருப்ப மனு மூலம் தங்கள் விருப்பங்களை தெரிவித்து கொண்ட அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் ஒன்றியம், நகரம், பேரூர், கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், அதே போல சார்பு அணியை சேர்ந்த அனைவரும், தலைமை கழக நிர்வாகிகளுக்கும், இந்த கழகத்தை நம்பி விருப்ப மனு கொடுத்த அத்தனை பேருக்கும் தலைவர் சார்பாகவும் தலைமை கழகத்தின் சார்பாகவும் எங்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விருப்ப மனு கொடுத்த அனைவருமே தேர்தலுக்கு நிற்பதற்கான விருப்ப மனு, அந்த விருப்ப மனுக்கள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் உரியவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த தேர்தலில் வாய்ப்பும், மற்றவர்களுக்கு வர இருக்கும் காலங்களில் அந்த தேர்தல்களிலும் நிச்சயமாக வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள பெருமைப்படுகிறேன். நாங்கள் அங்கம் வகித்திருக்கும் இந்த கூட்டணி எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள், எங்களுடைய ஒன்றியம், நகரம், பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், கடைகோடியில் இருக்கும் எங்கள் தொண்டர்கள் விரும்பிய ஒரு மகத்தான கூட்டணியை அவர்கள் விருப்பத்திற்கேற்ப தலைமை கழகம் இந்த முறை கூட்டணியை அமைத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சொல்கிறேன். நாம் அமைத்திருக்கும் இந்த கூட்டணி இந்த தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று ஆட்சி அமைப்போம் என்பதை இந்த மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் நான் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். அதற்கு பிறகு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக தேமுதிக போட்டியிடுகிறது. ஏன்னா இன்றைக்கி நாம் திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கிறோம், அவர்களிடம் பேசியிருக்கிறோம். அதனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வேட்பாளர்களும் இன்றைக்கு 3 மணிக்குள் எங்களுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர் என்பதை அதில் 3 மணிக்கு மேல் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பேச தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஆஃப் த ரெக்கார்ட் நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு. எந்த யூடியூப் திறந்தாலும், எந்த விவாதங்களில் பார்த்தாலும் ஒன்லி ஆஃப் த ரெக்கார்ட். எங்கள் நாங்கள் கேள்விப்பட்ட செய்தியை கேட்கிறோம், இந்த மாதிரி தான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. எதுவுமே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கிடையாது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் கழகம் விரும்பியபடி கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இன்னும் ஏற்கனவே கூட்டணியில் இருப்பவர்களுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை முடிந்து இறுதி கட்டத்தை இன்றையோ நாளையோ அவங்க முடிவெடுத்துருவாங்க. அதற்கு பிறகு தேமுதிகவையும் அழைப்பார்கள். அப்போது எங்களுடைய குழு 5 பேர் கொண்ட குழு அங்கே போய் நிச்சயம் கலந்துக்குவோம். எங்களுக்கான அந்த தொகுதிகளை கேட்போம். அந்த தொகுதிகள் எங்கள் நிர்வாகிகள் விரும்பிய தொகுதியாக நிச்சயம் நாங்கள் உரிமையோடு கேட்டு பெறுவோம். அதில் நாங்கள் வெற்றியும் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் எங்களை கூப்பிட்டு பேசலை அப்படிங்கிறதெல்லாம் கற்பனை செய்தி, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாரையும் முடிச்சுட்டு அவங்க தான் ஏற்கனவே அவங்களுடன் பயணித்தவர்களுடைய கூட்டணியை முடித்து தேமுதிகவையும் இன்னும் ஓரிரு நாட்களில் அழைக்க இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.
இல்லை, நான் தான் தெளிவாக சொன்னேன். நாங்கள் அவங்க வங்கிக்கும் கூட்டணி சார்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி, அந்த கூட்டணியில் தான் தேமுதிகவும் நிச்சயம் புதுச்சேரியிலும் போட்டியிடுகிறோம் என்பதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஒருத்தர் கூட ஆப்சன்ட் கிடையாது. அதற்கு தான் முதல்லயே எங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு நான் பாராட்டும் தெரிவிச்சிட்டேன். 100க்கு 100% அத்தனை மாவட்ட செயலாளரும் இன்றைக்கி இங்கே இருக்காங்க. ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் அவங்களுடைய சித்தப்பா இன்றைக்கி மரணம், அதனால் ஒருத்தர் மட்டும் அதுக்காக வரல. அவர் அதுக்குரிய விளக்கம் கடிதம் கொடுத்துட்டார். 100க்கு 100% எல்லாருமே இங்கே இருக்காங்க, யாருமே ஆப்சென்ட்டே கிடையாது. திமுக கூட்டணியில் போய் நாங்கள் கூட்டணி இறுதி செய்கிறோன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுதா? அங்கே அறிவாலயத்தில் பார்த்த பிறகு தான் உங்களுக்கே தெரிஞ்சது இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். புதுச்சேரியில் தேமுதிக சார்பாக யார் போட்டியிடுகிறார்கள் என்பது 3 மணிக்கு உங்களுக்கு தெரிய வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. ஆமாங்க. இல்லை, அது புதன்கிழமை தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். அந்த 5 பேர் கொண்ட குழு அந்த கூட்டத்தில் நம்மளுடைய கூட்டணி சார்பாக பேசுவதற்கு அறிவாலயம் செல்வாங்க, அங்கே பேசுவாங்க. எங்களுக்கான தொகுதிகளை நாங்கள் பெறுவோம். சரிங்க. முதல்ல ஒரு ஐஸை வச்சுட்டே அப்படி ஆரம்பிக்கிறீங்க. எதுவுமே நீங்கள் வெளிப்படையாக சொல்லுவீங்கன்னு. நான் எப்பவுமே எதுவுமே மறைக்கணுன்றது கிடையாது. ஏன்னா மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் மடியிலே எந்த கனமும் இல்லை. அதனால் நாங்கள் சொல்வதில் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் எங்களுடன் 21 வருஷம் பயணிக்கக்கூடியவர்கள் தான். இந்த தேர்தல் என்பது அவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. எத்தனையோ தேர்தல்களை கேப்டனுடன் 2006 இப்போ 2026 வரைக்கும் சந்தித்தவங்க தான். புதுசாக அவங்களுக்கு நாங்கள் ஆலோசனை வழங்க வேண்டும் என்றோ கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்பதோ எல்லாம் கிடையாது. வர இருக்கின்ற தேர்தலுக்கு நாம் எப்படி தயாராக இருக்கணும், நம் பணி என்ன, நமக்கு கிடைத்த அந்த தொகுதிகளை நாம் எப்படி வெற்றி பெற வேண்டும், களத்தில் நாம் எப்படி கள வீரர்களாக நம்மளை நிரூபிக்க வேண்டும், நமக்கு கிடைத்த அந்த தொகுதிகளை அத்தனையும் நாம் எப்படி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற வியூகங்கள் நாங்கள் பேசியிருக்கோம். அதற்கு மாவட்ட கழக செயலாளர்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எனவே நிச்சயமாக அவர்கள் கருத்துக்களை அத்தனையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் நல்ல வியூகம் அமைத்து எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெற அனைவரும் சேர்ந்து ஒன்றாக உழைப்போம், வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துள்ளோம். எங்கள் கட்சி சார்பாவா 234 தான் உத்தேச பட்டியலில் இருக்குது. ஏன்னா 2006 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்ட ஒரு கட்சி. இங்கே இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் அப்பயே வேட்பாளர்கள் தான். அதனால் நான் சொல்கிறேன், 234 தொகுதிகளுமே தேமுதிகவின் களமாக இருக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கி நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். அந்த கூட்டணியின்படி நாங்கள் அந்த குழு அமைத்து கூட்டணியோடு பேசி இறுதிக்கட்டமாக எங்களுக்கு தேமுதிகவுக்கு எந்த தொகுதிகள் கிடைத்திருக்கிறது என்பதை அது பார்க்கறது கிடையாது. எங்கள் நிர்வாகிகளுக்கே அது தெரியும். இருந்தாலும் நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேங்க, உண்மைக்கு புறம்பாக அது 0.1% கூட உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. தேமுதிகவை பற்றி குறை சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. லஞ்ச ஊழல் வழக்கு இருக்குது, சொத்து குவி வழக்கு இருக்குது, கள்ளச்சாராய வழக்கு இருக்குது, குண்டர் சட்டத்தில் கைது இருக்குது, ஏதாவது கனிம கொள்ள வழக்கு இருக்குது, ஊழல் வழக்கு இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றம் தேமுதிக மேலே யாராவது சுமத்த முடியுமா? ஒரு குற்றம்
21 வருஷ கட்சி, 29 எம்எல்ஏக்களை ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக சட்டசபைக்கு போன ஒரு கட்சி, ஒரே 1% ஏதாவது தேமுதிக மேலே யாராவது களங்கம் விளைவிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போது இந்த கட்சியை எப்படி அவமானப்படுத்தணும், எப்படி ஒரு நெகட்டிவாக இதை ப்ரொபகண்டா பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது அவர்களுக்கு தெரிந்தது 2 விஷயம்தான். எப்படி கேப்டனை தவறானவராக குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, கோவப்படுறாரு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படி அதை நெகட்டிவாக மக்கள்கிட்ட கொண்டு போனாங்களோ அதுபோல் இன்னைக்கு என் மீதும் எங்கள் தலைமையின் மீதும் கழகத்தின் மீதும் குற்றம் சொல்லணும்னா 2 தான் சொல்ல முடியும். ஒன்று பேரோ இல்லை பேட்டி. இதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாததுனால இன்னைக்கு அதையே பிடித்து மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க. அவங்க சொல்கிறதுல 1% கூட உண்மை இல்லை என்பதை சொல்பவர்களுக்கே திருப்பி அறிவுரை சொல்லக்கூடிய அளவு அவங்க போடும் பதிவுகள் உண்மைக்கு புறம்பானவை என்பதை அவங்க போடுற செய்திகள் மூலமாகவே அவங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு வண்டி வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அது ஏதோ திருப்பதிக்கு எடுத்துகிட்டு போனால் அது இப்போ என்னமோ இப்போ தான் வாங்குகிறோன்றாங்க. என்ன அப்படின்னு ஒரு வண்டி வாங்குகிற தகுதி கூட கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? நான் கேட்குறேன். ஒரு கார் வாங்குகிற தகுதி ஒரு கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் கேப்டன். தான் சம்பாதித்ததில் 90% மக்களுக்காக உதவி செய்தவர் கேப்டன். அவர் செய்கிற ஒரு உதவிக்கு பின்னாடி இருந்தவள் நான் என்பது இந்த உலகம் அறியும். அதனால் குறை சொல்கிற வாய் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், கொலைக்கிற நாய் கொலைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தேமுதிகவுக்கோ எங்களுக்கோ கிடையாது என்பதை உறுதியாக நான் சொல்கிறேன். தேமுதிக 0.5% தர விட்டுருங்க, எங்களை ஏன் பேசுகிறீங்க தேமுதிகவை பற்றி? 0.5 கட்சி 0.5 கட்சி இவங்களுக்கு எதுக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க, இவங்களுக்கு எதுக்கு எம்எல்ஏ சீட் இவ்வளோ கொடுக்குறாங்க? உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ சீட் கொடுத்துருக்கு? யாருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு விவாதத்திலும் ஒவ்வொரு யூடியூப்லையும் ஏன் அதை பற்றி விவாதிக்கிறீங்க? ஏன் விவாதிக்கிறீங்க? நான் இன்றைக்கி கேட்குறேன். 0.5 கட்சி தானேப்பா? ஆமாம் 0.5 தான், விட்டுருங்க எங்களேன்றேண்ணா. ஏன் விவாதத்துக்கு கொண்டு வரீங்க? தேமுதிக என்ற வார்த்தை இல்லாமல் எந்த யூடியூபாவது எந்த விவாதத்திலாவது யாராவது இன்னைக்கு பேச முடியுமா? நீங்கள் குறை சொன்னாலும் தேமுதிக தான், வாழ்த்தினாலும் தேமுதிக தான், உயர்த்து பிடிச்சாலும் தேமுதிக தான். அதனால் வாழ்த்துவோர் வாழ்த்தட்டும், தூற்றுவோர் தூற்றற்றும், எல்லா புகழும் எங்கள் கேப்டனுக்கு தான் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். கேப்டன் பார்க்காத புகழா, கேப்டன் மேல் விழுகாத விமர்சனங்களா? இனிமேல் நாங்கள் எங்கள் கட்சி புதுசாக இனிமேல நாங்கள் பார்க்க வேண்டியது எதுவுமே இல்லை. எங்கள் தலைவர் இருந்த காலத்திலே 21 வருஷமாக புகழ்ச்சியையும் பார்த்துட்டோம், அவமானங்களையும் சந்திச்சிட்டோம், துரோகங்களையும் சந்திச்சிட்டோம். எல்லாத்தையும் கடந்து வந்தவர்கள் தான் தேமுதிக. அதனால் இது போன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகளை நிச்சயமாக நாங்கள் எங்கள் கருத்தில் கொள்ள மாட்டோம். அதனால் குறைப்பவர்கள் குறைக்கட்டும், அதை பற்றி குறை சொல்பவர்கள் சொல்லட்டும். அதற்கு எங்களுடைய விமர்சனம் குறைக்கிறவங்க குறைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, நாய் மாதிரி சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை பற்றி எனக்கு கருத்து கிடையாது. எங்கேங்க எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் முகத்தில் பிரகாசம் இருக்கான்னு கேட்குறீங்களே? 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி இருக்காங்க இங்கே ஒவ்வொருத்தரும்.
அந்த பௌர்ணமி நிலவின் முகமாக எங்கள் மாவட்ட கழக செயலர் முகத்தை நான் பார்க்கிறேன். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கட்சியை ஏதாவது உடைச்சிடலாமா, ஏதாவது பண்ணலாமான்னா அதுக்கு தேமுதிகவில் இடம் இல்லை என்பதை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை நிரூபிப்பாங்க. எதிர்கட்சியில் இருப்பவங்க எதிர்கருத்து தான் சொல்லுவாங்க, பின்ன அந்த வாழ்த்தியாக பேசுவாங்க. இது யூஸ்வல் தானுங்க. யாருமே ஒரு 5 வருஷம் ஆட்சி செய்தால் அந்த ஆட்சியின் மீது இருக்கின்ற குறைகளை மக்களும் சுட்டி காட்டுவாங்க. நாங்களும் பல்வேறு முறை சுட்டி காட்டியிருக்கிறோம். எதிர்கட்சியில் இருப்பவர்களும் சுட்டி காட்ட தான் செய்வாங்க. இது இயல்பு. அதனால் அவங்க சொல்கிறது தான் 100% உண்மை இல்லை. அதனால் இன்றைக்கி மத்தியில் அவங்க ஆட்சி 15 வருஷமாக நடக்குது. அங்கேயும் பல்வேறு மக்கள் அவங்க மேலேயும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதற்கு அவங்க பதில் சொல்லட்டும். சமீபமாக சிலிண்டர் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு இதற்கு அவர் பதில் சொல்லட்டுங்க. அதற்கு பிறகு மற்றவர்களை பற்றி அவர்கள் விமர்சனம் செய்யட்டும். தேர்தல் பரப்புரை இன்னும் ஒரு வாரத்தில் ஆரம்பிக்க இருக்கிறது. உங்களுக்கே தெரியும் என்னுடைய தேர்தல் பரப்புரை எப்படி இருக்குன்னு. நீங்கள் 21 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எங்களுடைய தேர்தல் பரப்புரை தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்குமா ஒரு நல்ல திட்டங்களை வடிவமைத்து சொல்வதாகவும், எங்கள் கூட்டணியில் இருக்கும் திமுக கொடுக்கின்ற தேர்தல் அறிக்கையை ஒற்றியும், எங்கள் வேட்பாளர்கள் போட்டியிடும் அந்த தொகுதிக்கு உரிய அந்த தேவைகளையும் நாங்கள் மையமாக கொண்டு இந்த தேர்தலில் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் நாங்கள் பேசுவோம். நான் ஏற்கனவே அது சொல்லியிருக்கேனே, அத்தனை மாவட்ட செயலாளர்கள் விருப்பமும் அதுவாக இருக்குது. இன்றைக்கி பேசினவங்களுடைய விருப்பமும் அதுவாக இருக்குது. அவர் ஏற்கனவே எம்பி தொகுதியில், அதாவது விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த வெற்றி பறிக்கப்பட்டதும் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு உண்மை. அதனால் நிச்சயமாக அவர் போட்டியிடுகிறாரா இல்லையா என்பதை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாரையோடையும் நாங்கள் பேசி உரிய நேரத்தில் உங்களுக்கு அறிவிப்போம். வெற்றி பெற்ற தொகுதி 2, கேப்டன் சார்பாக வெற்றி பெற்றவர்கள் 28 பேர். அதனால் 234 தொகுதியிலும் நான் போட்டியிடணும்னு விருப்ப மனு கொடுத்தவங்கள நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் 234 தொகுதிகளிலும் போட்டியிட வேண்டிய ஒரு வேட்பாளர் என்பது தான் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுடைய விருப்பம். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கேட்குறேன், எங்கள் மாவட்டத்தில் போட்டியிடுங்க அப்படி தான் ஒவ்வொருத்தருமே இங்கே சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக எந்த தொகுதியில் போட்டியிட போகிறோம், நான் மட்டும் இல்லை, எங்கள் கழகத்தை சேர்ந்த அனைவரும் யார் யாருக்கு எந்த தொகுதி என்பதை இன்னும் ஒரு 4-5 நாளில் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாகவே நாங்கள் அறிவிச்சோம். இல்லை, அது ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். தொடர்ந்து என்னுடைய அறிக்கைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. விமென்ஸ் டே அன்னைக்கு கூட நான் இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்னுடைய கடுமையான கண்டனத்தை, பெண்களுக்கு எதிராக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் இதோடு உங்களுடைய பேச்சுக்களை, பெண்களை அவமானப்படுத்தும் செயல்களை நிறுத்திக்கணும் அப்படின்னு என்னுடைய பர்த்டே செய்தியாக சொல்லியிருக்கேன். என்னுடைய பிறந்த நாளே பெண்களுக்குரிய நாளாக நான் அறிவிச்சிருக்கிறேன். எனவே பெண்களுக்கு எந்த ஒரு பாலியல் வன்கொடுமையோ சீண்டலோ எந்த ஒரு தவறுகளோ நடந்தால் தேமுதிக முதல் ஆளாக களத்தில் இறங்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் எப்பொழுதும் தேவையில்லை. நானே ஒரு பெண் தலைவர். என்னுடைய முழு சப்போர்ட் லேடிஸ்க்கு என்னைக்கும் உண்டு என்பதை தெரிவிச்சு